மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் மதிய நேர வணக்கங்கள். அப்போ இன்றைய இந்த பாடத்தில் சீறியோடாத வருங்கால மனிதநதி என்று சொல்லப்படுகிற கவிதை பிறப்பினை அடிப்படையாக கொண்டு அதில் வருகின்ற விடயங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் இந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சிறு வினாக்கள் அல்லது கட்டுரை கேள்விகளை நாங்கள் என்ன சொல்லுவோம்டா தந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இதில் பார்த்தீங்களா, ஒரு அரச உத்தியோகத்திட்ட ஒரு எழுத்தறிவற்ற பையனுடன் வருகின்றான். அந்த பையன் என்ன செய்யறா, கையொப்பத்தை இட சொல்ல அவன் இடது கையின் பெருவிரலை ஊன்றி என்ன செய்யறா வெட்கமடைந்து சிரித்தான். அந்த சிரிப்பை ஒரு செத்த சிரிப்பாக என்ன செய்யறா குறிப்பிடப்படுகிறது. அது மாத்திரமல்லாது, அதாவது மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் என்று சொல்லப்படுகிறது. ஏதோ அலுவலுக்கு வந்திருந்தான், கையொப்பத்தை இடு என்று சொன்னேன், இடது கையின் பெருவிரலை ஊன்றி ஒரு வெட்கப்பட்டு சிரித்தான். அது ஒரு செத்த சிரிப்பாக குறிப்பிடப்படுகிறது. அவன் இளமையுடைய ஒரு தோற்றமுடைய பையனாகத்தான் அதிலே குறிப்பிடப்படுகிறான். அந்த இளமையுடைய பையனுடைய தோற்றத்தை முதலில் சொல்லி பெற்ற பிற்பாடு அந்த அரச உத்தியோகத்தை என்ன செய்யறா கையொப்பத்தை இடும்படி சொல்லுகின்றார். அவன் என்ன செய்யறால் இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கப்பட்டு சிரிக்கின்றான். அந்த சிரிப்பானது ஒரு செத்த சிரிப்பாக குறிப்பிடப்படுகிறது. என்னுடைய இதயங்கலன்று அவனிட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது பின் கருகி பற்றியதாக சொல்லப்படுகிறது. அவன் காதல் உணர்வுகளை என்னென்றுக்கு ஒருத்திக்கு எழுதுவான் வருங்காலம். அதாவது தன்னுடைய உணர்ச்சிகளை எவ்வாறு அவன் எழுதப் போகின்றான் வருங்காலம் என்றா எதிர்காலத்தில் அழகு முகம், கீழுதடை இரத்த சிவப்பு பெண் இவ்வாறான அழகில மயங்கி என்ன செய்வாண்டா காதலிப்பாள். காதலித்த பெண்ணுக்கு எவ்வாறு தன்னுடைய அந்த விடயங்களை என்ன செய்வான்டா சொல்லுவாள். காகம் போல் அவன் விழுந்தவளின் வேலியோரமெல்லாம் கரைந்து திரிவான். எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒலியாக்கி வந்திருக்க கூடாது என்று அலுவலுக்கு, அதாவது அந்த எழுத வருகின்ற அந்த உணர்ச்சிகளை ஒலியாக்கி வந்திருக்க கூடாது அவன் என்று அலுவலுக்கு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்ற தினம் என்று இனி என்ன நான் இல்லை. அந்த எழுத தெரியாத வருங்கால மனிதனை போனாலும் நான் உலக பாடசாலைகள் அனைத்தையும் நினைத்துவிட்டு எண்ணுகின்றேன். இவ்வாறு இந்த பையன் இளமையுடைய ஒரு தோற்றமுடையவனாக இருக்கின்றான், அழகான தன்மையுடையவனாக இருக்கின்றான். ஆனாலும் என்ன செய்யறா, அந்த நதி வரும் நாளில் சீறி ஒலி எழுப்பி ஓடாது ஒரு உறைகின்ற ஒரு சிறு துளியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. கதிரையில் இருந்தபடி உலக பாடசாலை அனைத்தை நினைத்துவிட்டு எண்ணுகிறேன். அந்த நதி வரும் நாளில் சீறி ஒலி எழுப்பி ஓடாது உறையும் ஒரு சிறு துளியாக காணப்படும். அதாவது அந்த எழுத்தறிவற்ற இளைஞன் என்னவா இருக்கிறான் என்றால், அதாவது அவன் எதிர்காலத்தில் சீறி ஓட வேண்டிய ஒரு ஆளாக இருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு எழுத்தறிவு இன்மையால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அமைத்து கொள்ள வேண்டிய அந்த அவலமான அந்த நிலைமை என்ன செய்வண்டா காணப்படும். உலக பாடசாலை அனைத்தை நினைத்துவிட்டு எண்ணுகிறேன். அந்த நது வரும் நாளில் சீறி ஒலி எழுப்பி ஓடாது உறையும் ஒரு சிறு துளியாக காணப்படும். அதாவது என்ன சொல்லப்படுது என்றால், அதாவது எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒலியாக்கி வந்திருக்க கூடாது அலுவலுக்கு, எனக்கிட்ட நிறைய வேலைகள் எனக்கு அலுவலகத்தில் இருக்கின்றன. ஆனாலும் இந்த பையன் இவ்வாறு செய்ததன் பிற்பாடு எனக்கு என்ன செய்யறா, அதாவது அந்த வேலைகளை முன்னெழுத்து செல்ல முடியாது என்ன செய்யறா காணப்படுகிறது. இவ்வாறு முன்னெழுத்து செல்ல முடியாது காணப்படுவதற்கு அந்த எழுத்தறிவற்ற இளைஞனுடைய அந்த நிலைதான் எனக்கு பிரதான ஒரு காரணமாக இருக்கின்றது என்று கவிஞர் சோலைக்கிளி அவர்கள் இந்த கவிதையில் என்ன செய்யறா குறிப்பிடுவதை அவதானிக்கலாம். அதாவது அவன் தன்னுடைய காதல் உணர்வுகளை என்னென்று ஒருத்திக்கு எழுதுவான் வருங்காலம். இப்போ பிரச்சனை அல்ல, இவன் எழுத்தறிவு இன்மையால் இவன் ஒரு வாழ்க்கையில் என்ன செய்யறான், ஒரு சீறி ஒலி எழுப்பி ஓட முடியாது உறைகின்ற ஒரு சிறு துளியாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். அழகான முகம் இருக்குது, கீழுதடை இரத்த சிவப்பாக இருக்குது, பெண் இவ்வாறான அழகில மயங்கி என்ன செய்வாள்டா காதலிப்பாள். காதலித்த பெண்ணுக்கு தன்னுடைய எழுத்துக்களினூடாக தன்னுடைய உணர்வுகளை சொல்ல முடியாது. அவன் என்ன செய்வான் என்றால், அதாவது காகம் எவ்வாறு கரைந்தழைத்து கொண்டு தெரியுதோ அதே மாதிரி என்ன செய்வான் என்றால் கரைந்தழைத்து கொண்டு என்ன செய்யறா செல்லக்கூடிய அந்த நிலைமை காணப்படுகின்றது. காகம் போல் அவன் விழுந்தவளின் வேரியோரமெல்லாம் கரைந்து திரிவானோ. எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒலியாக்கி வந்திருக்க கூடாதவன் என்று அலுவலுக்கு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்ற தினம் என்று இனி என்ன நான் இல்லை. அந்த எழுத தெரியாத வருங்கால மனிதனை போனாலும்
நான் கதிரையிலே இருந்தபடி உலகத்தினுடைய பாடசாலைகளின் அந்த நிலைமையை நினைத்து நான் எண்ணுகின்றேன். இவ்வாறு இவன் இருப்பதற்கு காரணம் அதாவது பாடசாலைகளினுடைய அந்த கல்வியினுடைய நிலைதான் இதற்கு பிரதானமான காரணமாக இருக்கென்று என்ன செய்யறா குறிப்பிடப்படுகிறது. இனி எழுதி கொள்ளுங்கள் கேள்வி. இக்கவிதையினுடைய பிரதானமான மைய கருத்தாக குறிப்பிடப்படும் விடயஞ்சாது. இக்கவிதையினுடைய பிரதானமான மைய கருத்தாக குறிப்பிடப்படும் விடயம் யாது? இக்கவிதையினுடைய பிரதானமான மைய கருத்தாக குறிப்பிடப்படும் விடயம் யாது? எழுத்தறிவற்ற இளைஞனுடைய நிலையும் எழுத்து அறிவற்ற இளைஞனுடைய நிலையும் எழுத்தறிவற்ற அந்த இளைஞனுடைய நிலையும் அதற்காக கவிஞருடைய மன ஆதங்கம் எழுத்தறிவற்ற இளைஞனுடைய நிலையும் அதற்காக கவிஞருடைய மன ஆதங்கம். அடுத்த கேள்வி. பெரிய பரிதாபத்தின் முழுமொத்த வடிவமா என் முன் நின்றான். பெரிய பரிதாபத்தின் முழுமொத்த வடிவமா என் முன் நின்றான். பெரிய பரிதாபத்தின் முழுமொத்த வடிவமா என் முன்னே நின்றான். பெரிய பரிதாபத்தின் முழுமொத்த வடிவமா என் முன்னே நின்றான் என்பதிலே கையாளப்பட்ட அணிச்சிறப்பை குறிப்பிட்டு விளக்குக. என்பதிலே கையாளப்பட்ட அணிச்சிறப்பை குறிப்பிட்டு விளக்குக. அதுக்கு எழுதுங்க உருவக அணி அந்த எழுத்தறிவற்ற இளைஞனை பெரிய பரிதாபத்தின் முழுமொத்த வடிவமாக உருவகிக்கின்றார். அந்த எழுத்தறிவற்ற இளைஞனை பெரிய பரிதாபத்தின் முழுமொத்த வடிவமாக உருவகிக்கின்றார். அடுத்த கேள்வி. எழுத்தறிவற்ற இளைஞனுடைய தோற்ற பொலிவை பற்றி குறிப்பிடப்படும் பிரதானமான கருத்தை தருக. மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய. மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய. பயிர் முளைத்த பருவமாக. மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவமாக குறிப்பிடப்படுகின்ற இளைஞனாக காணப்படுகின்றான். இப்போதுதான் மீசை அரும்பி உள்ள நிலையில் இளமைத்தன்மை வாய்ந்த துடிப்புடையவனாக கருதப்படுகின்றான். இளமைத்தன்மை வாய்ந்த துடிப்பு உடையவனாக கருதப்படுகின்றான். தொடர்ந்து அழகான முகத்தை உடையவனாகவும்
அழகான முகத்தை உடையவனாகவும் அவனுடைய கீழுதடானது இரத்தம் போன்ற சிவப்பு நிறமான தன்மையுடன் காணப்படுவதாக குறிப்பிடப்படுவதும் அந்த இளைஞனுடைய தோற்றப்பொலிவினுடைய வெளிப்பாட்டு தன்மையாகவே காணப்படுகின்றது. அடுத்த ஒரு கேள்வி. இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கித்துச் சிரித்தான். அது ஒரு செத்த சிரிப்பு. என்பதன் ஊடாக கவிஞர் கூற முற்படுகின்ற விடயம் யாது? அந்த எழுத்தறிவற்ற இளைஞன் கையொப்பத்தை இடுமாறு கூறிய அந்த வேளை அவன் அல்லது அந்த சிறுவன் தனது இடது கையினுடைய பெருவிரலை ஊன்றி வெட்கமடைந்து சிரித்தான். அந்த சிரிப்பானது மனதிலே எந்தவிதமான உணர்ச்சியையும் உள்ளத்திலே எந்தவிதமான உணர்ச்சியையும் அல்லது திருப்தி இல்லாத தன்மையையும் வெளிப்படுத்துவதாகவே அமைந்து உள்ளது. இதனால்தான் அதை ஒரு செத்த சிரிப்பு என்று குறிப்பிடுவது அவதானிக்கத்தக்கது ஆகும். அடுத்த கேள்வி. என் இதயம் கலன்று அவனிட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது வின் கருகி பற்றியது. என் இதயங்கலன்று அவனிட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது வின் கருகி பற்றியது. என் இதயங்கலன்று அவனிட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது வின் கருகி பற்றியது. என் இதயங்கலன்று அவனிட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது வின் கருகி பற்றியது என்பதன் ஊடாக
கவிதை ஆசிரியர் குறிப்பிட விரும்புகின்ற கருத்தினையும் இந்த வரியிலே கையாளப்பட்ட அணிச்சிறப்பையும் விளக்குக. அந்த வரியில் குறிப்பிட விரும்புகிறபடியும் அந்த எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக அந்த கவிஞருடைய மன ஆதங்கம் எழுதுங்கோ. எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக கவிஞரினுடைய மன ஆதங்கம். எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக கவிஞருடைய மன ஆதங்கம். இதில் கையாண்ட அணிச்சிறப்பு என்னவா இருக்கொண்டா உயர்வு நவிற்சி அணிச்சிறப்பு. என்ன அணிச்சிறப்பாக இருக்கொண்டா உயர்வு நவிற்சி அணிச்சிறப்பு. கவிஞரின் இதயம் கலன்றதாகவும் அந்த ஒப்பத்தின் மீது விழுந்ததாகவும் பின் கருகி பற்றியதாகவும் குறிப்பிடுவது உயர்வு நவிற்சி அணியின் வெளிப்பாடாகவே அமைகின்றது. அடுத்த கேள்வி. காகம்போல் அவன் விழுந்தவளின் வேலியோரமெல்லாம் கரைந்து திரிவானோ. காகம்போல் அவன் விழுந்தவளின் வேலியோரமெல்லாம் கரைந்து திரிவானோ. என்பதில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பை குறிப்பிட்டு விளக்குக. உவமை அணிச்சிறப்பு. அதாவது காகத்தை போல தன்னுடைய காதலியின் வீட்டின் வேலியோரமெல்லாம் கரைந்தழைத்தே தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவான் என்று கவிஞர் சோலைக்கிளி அவர்கள் குறிப்பிடுவது அவதானிக்கத்தக்கது ஆகும். இங்கு உவமானம் காகம், ஓமேயம் காதலன், பொதுத்தன்மை ஒலியாக்கி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தல், உவமை உருவு போல காணப்படுகிறது.
அடுத்த கேள்வி, அந்த எழுதத் தெரியாத வருங்கால மனித நதி, அந்த எழுதத் தெரியாத வருங்கால மனித நதி போனாலும் இருந்தபடி கதிரையிலே உலக பாடசாலைகள் அனைத்தையும் நினைத்துவிட்டு எண்ணுகின்றேன். உலக பாடசாலைகள் அனைத்தையும் நினைத்துவிட்டு எண்ணுகின்றேன். உலக பாடசாலைகள் அனைத்தையும் நினைத்துவிட்டு எண்ணுகின்றேன் என்ற வரியிலே கையாளப்பட்ட அணிச்சிறப்பை விளக்குக. உருவக அணி என்ன அணி என்றா உருவக அணி. அதாவது அந்த எழுத்தறிவற்ற இளைஞனை, அந்த எழுத்தறிவற்ற இளைஞனை ஒரு நதியாக உருவகித்தமை சிறப்புக்குரியதாக அமைகின்றது. இந்த பையனுடைய இந்த எழுத்தறிவு இன்மைக்கு கவிஞர் என்ன காரணத்தை சொல்லுகிறார் என்றால், உலக பாடசாலைகளினுடைய அந்த கல்வியினுடைய அந்த நிலைதான் இந்த எழுத்தறிவற்ற இளைஞனுடைய அந்த தாக்கத்துக்கு பிரதான ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த பையன் இவ்வாறு எழுத வாசிக்க தெரியாமல் இருக்கிறதற்கு என்ன காரணமாக இருக்கென்றால், இந்த உலக பாடசாலைகள்னா உலகத்தில் உள்ள பாடசாலைகளினுடைய அந்த கல்வியினுடைய அந்த நிலைதான் பிரதானமான காரணமாக இருக்கு. ஏனென்றால் ஒரு ஆள் எழுத வாசிக்க தெரியலை என்று சொன்னால் அவருடைய 11 வருட கல்வி நிலை என்ற அந்த தன்மை அவனுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையப் போகிறது, அவனுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக எதிர்காலமாக அமைந்து கொள்ள முடியாது. என்னமா இருக்கும் என்றால், அதாவது இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய அந்த அவலமான ஒரு நிலைமை தான் என்ன செய்யுமெண்டா காணப்படும். இந்த அவல நிலைக்கு என்னவா இருக்கும் என்றால் அவனுடைய எழுத்தறிவு இன்மைதான் ஒரு பிரதானமான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. 11 வருட கல்வி பாடசாலை கல்வியில் அவனுக்கு எழுத வாசிக்க தெரியாமல் இருக்கண்டால் அது அவனுடைய என்னவா இருக்கும் என்றால் அவனுடைய அறியாமையினுடைய அல்லது அஞ்ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாட்டு தன்மையாகத்தான் நாங்கள் அதை என்ன செய்யலாம் என்றால் குறிப்பிட்டு கொள்ளலாம். இவ்வாறு தான் இந்த கவிதையில் என்ன செய்கிறண்டா குறிப்பிடப்படுகிறது. கடைசியாக சொல்லுகிறார், இவன் எதிர்காலத்திலே ஒரு சீறி ஒலி எழுப்பி ஓட வேண்டிய ஒரு மனிதன். ஏனென்றா இவன் இப்போதான் ஒரு இளமையான தோற்றமுடையவனாக இருக்கிறான். இவன் எவ்வாறு சீறி ஒலி எழுப்பி ஓட வேண்டிய ஒரு ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில் இவனால் சீறி ஒலி எழுப்பி ஓட முடியாது. ஏனென்றால் எழுத்தறிவு இன்மையால் வாழ்க்கையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அமைத்து கொள்ள வேண்டிய, அதாவது ஒரு அஞ்ஞானமான ஒரு கிணற்று தவளை போல தன்னுடைய வாழ்க்கையை வந்து கொள்ள வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலையானது இங்கே ஏற்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். ஏனென்றா இவன் உண்மையாகவே ஒரு இதாகத்தான் செய்ய வேண்டும். ஆனால் இவனுக்கு எழுத்தறிவு இன்மையால் இவன் எதிர்காலத்தில் சீறி ஒலி எழுப்பி ஓடாது ஒரு உரைகின்ற ஒரு சிறு துளியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை காணப்படும். அடுத்த கேள்வி எழுதுங்க. எழுத்தறிவு இன்மையால், எழுத்தறிவு இன்மையால் ஏற்படக்கூடிய அவலங்களை தனித்தனியாக தருக. முதலாவது பாயிண்ட், வருங்காலத்தில் முகவரி தொலைத்த மனிதனாக போய்விடலாம். வருங்காலத்திலே முகவரியை தொலைத்த ஒரு மனிதனாக போய்விடலாம். இரண்டாவது பாயிண்ட், தனது காதல் உணர்வுகளை
எழுத்தில் வெளிப்படுத்த முடியாத அவல நிலைமை காணப்படும். தனது காதல் உணர்வுகளை எழுத்தில் வெளிப்படுத்த முடியாத ஒரு அவல நிலைமை காணப்படும். மூன்றாவது, அந்த எழுத்தறிவற்ற இளைஞனுடைய அழகும் இளமையும். அந்த எழுத்தறிவற்ற இளைஞனுடைய அழகும் இளமையும். எழுத்தறிவு இல்லாவிடில் பயனற்று போகும். எழுத்தறிவு இல்லாவிடில் பயனற்று போகும். அடுத்தது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வகையின்றி போய்விடும். எதிர்காலத்திலே சீறி ஓட வேண்டிய மனித நதி ஆனது உறையும் ஒரு சிறுதுளியாக அடங்கி ஒழுக வேண்டிய அவல நிலைமையானது ஏற்படுத்தப்படும். அடுத்த கேள்வி, எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக கவிஞருடைய மன ஆதங்கம் ஆனது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை சுருக்கமாக தருக. முதலாவது, அந்த எழுத்தறிவற்ற இளைஞனை ஒரு பெரிய பரிதாபத்தினுடைய ஒரு முழுமொத்த வடிவமாக உருவகித்தமை. அந்த எழுத்தறிவற்ற இளைஞனை ஒரு பெரிய பரிதாபத்தினுடைய முழுமொத்த வடிவமாக உருவகித்தமை. இரண்டாவது போய், கையொப்பத்தை இடும்படி கூறிய அந்த வேளை அவன் இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கமடைந்து சிரித்தான். அந்த சிரிப்பை ஒரு செத்த சிரிப்பாக குறிப்பிடுவதை அவதானிக்கலாம். மூன்றாவது, அந்த எழுத்து அறிவற்ற இளைஞன் இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கி சிரித்ததன் பின்னர் என் இதயங்கலன்று அவனிட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது. பின் கருகி பற்றியது என குறிப்பிடுத. அடுத்தது, இவனுடைய அழகிற்கும் இளமைக்கும் மயங்கி
பெண் ஆனவள் காதலிப்பாள். காதலித்த பெண்ணுக்கு எதிர்காலத்தில் எவ்வாறு தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவான் என்று எண்ணி வருந்துதல். காகத்தை போல விழுந்தவளின் வேலியோரமெல்லாம் கரைந்து திரிவானோ என்று மனம் ஏங்குவதும் கவிஞருடைய மன ஆதங்கத்தின் வெளிப்பாடாக அமைகின்றது. குறிப்பிட்ட அரச உத்தியோகத்தருக்கு இன்று நிறைய வேலைகள் காணப்படுகின்றன. ஆனாலும் இந்த எழுத்தறிவற்ற இளைஞர் நினைத்து இனி என்ன நான் இல்லை, என்று குறிப்பிடுவது தனது அலுவல்களை அல்லது காரியங்களை செய்ய முடியாது மனம் ஏங்குகின்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. எதிர்காலத்திலே பிரவாகித்து ஓட வேண்டிய நதியை போன்றவன் இந்த இளைஞன். ஆனாலும் எழுத்தறிவு இன்மையான் காலத்தை வீணாக கழிக்க வேண்டிய ஒரு அவல நிலைமையானது ஏற்படுத்தப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு இந்த கவிதையில் வார விடயங்கள் இருக்கின்றது. இந்த கவிதையில் வார மேற்கொண்ட விடயங்களை அடுத்த வகுப்பு அவதானித்துக் கொள்ளலாம். இன்று இவளா பகுதியினரும் இந்த வகுப்பினை பூர்ணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.